வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்க. ஓகே. சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? எப்படி இருக்கு நிலவரம்? சார் கீட்டா நல்லா ரேஞ்ச் கொடுக்குறான் சார். 1x ஆயிருக்கு. ஆமாங்க சார். 85 வரைக்கும் போயிருந்தது. 42, 41 வந்தது. எடுத்துட்டு 1x ஒரு நாளில் கொடுத்துருக்கு. நல்ல அதே மாதிரி ராயும் 1x கொடுத்துருக்கு. ரிப்ளாய் டாட் ஏஐ ஓகே. அதுவும் 36 வந்துட்டு 75 வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே 68 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். அதில் நான் ஏற்கனவே அதெல்லாம் ட்ரேட் பண்ண சொல்லி தானே சொல்லியிருந்தேன், ராயில் ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு. நான் நிறைய ட்ரேட் பண்ணுறது ராயில் தான் பண்ணுவேன். ஓ சரிங்க சார். சரிங்க நல்லா சார். பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு 1x கிடச்சிருக்கு. எஸ்சிஐ சேய் கொஞ்சம் நல்லா ஏறி இருக்கு. அதுல கொஞ்சம் நியூஸ் இருக்கு. என்ன காயின் சார் சொல்றீங்க? என்ன காயின் சார் சொல்றீங்க ட்ரேட் பண்றது பெஸ்ட்னு சொல்லிட்டு ரிப்ளாய் ராய் ஆர்ஏஐ இது கிட்டத்தட்ட 10 லைவ்ல சொல்லியிருப்பேனுங்க. அதான் இல்ல நான் இப்போதான் சார் 2 டேஸா திரும்ப கலந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஆர்ஏஐ. ஓகே சார். இவ்வளவு நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், லைவ்லையும் அவ்வளோ லைவ்லையும் சொல்லியிருக்கேன் ஆர்ஏஐல ட்ரேட் பண்ணலான்ட்டு. சரிங்க சார். சரிங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி எஸ்சிஐயும் கொஞ்சம் நல்லா மூமெண்ட் இருக்கு, பாருங்க அதை. சேய் ஓகே. சிமிலர்லி ஐபி அஃப்கோர்ஸ் அது வழக்கமாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடும்னு நினைக்கிறேன், போகுது. அதுக்கடுத்து ஈத்தர்ஃபை இடிஹெச்எஃப்ஐ அதை கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எத்தீனா இஎன்ஏ, அதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 ப்ராஜெக்டையும் இடிஹெச் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸில். ஒன்று டிஃபை, இன்னொன்று வந்து ஆர்டபிள்யூ செக்டரில் வரும். சிந்தட்டிக் டாலர்ஸு எத்தீனால. ஈத்தர்ஃபை வந்து ஆக்சுவலி ஸ்டேக்கிங். இது இடிஹெச்சோட ஸ்டேக்கிங் இது. அதனால் இந்த 2 ப்ராஜெக்டையும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இஎன்ஏ as well as எத்தீனா. இஎன்ஏ எத்தீனா, அது ஈத்தர்ஃபை இடிஹெச்எஃப்ஐன்னு சொல்லுவோம். வேற ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நான் பார்க்கல. நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நியூஸ் இன்னைக்கு நிறையா இருந்தது. முதல் நியூஸே வந்து செயின் லிங்க் வந்து மாஸ்டர் கார்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பில்லியன் மாஸ்டர் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து தே கேன் பை கிரிப்டோ டைரக்ட்லி ஆன் செயின் யூசிங் செயின் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்காரு நியூஸு. ரெண்டாவது வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் ஃப்ரீ டு ஆப்ரேட் வித் கிரிப்டோன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஜெரோம் பவுல் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் எந்த தடையும் அவங்களுக்கு விதிக்கல, எந்த கட்டுப்பாடும் நாங்கள் விதிக்கிறதில்ல. அவங்களோட இஷ்டம் அது. அவங்க வந்து ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அதுக்கு கிரிப்டோ கம்பெனிஸ், கிரிப்டோ கரன்சிஸ், இது 2க்குமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 2 நியூஸ் நல்ல நியூஸ் தான். அது வேற எதுவும் நியூஸ் இருக்குங்களா? வேற நியூஸ் எதுவும் யார்ட்டும் இருக்கா? இல்ல சார். ஓகே சார் அந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க சார். எத்தீனா சொன்னீங்களா சார்? இஎன்ஏன்ற டிக்கர்ல இருக்கும், அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. எத்தீனான்ட்டு கொஞ்சம் சப்ளை பெருசாக இருக்கும். பட் அது என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்தட்டிக் டாலர், அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு அது வழியாக கொண்டுட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா அது வந்து என்ன சொல்ல போனால் அது மாதிரி லேயர் 0வையும் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, ZRO. ஓகே சார். ஏன்னா இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். சிமிலர்லி இடிஹெச்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈத்தர்ஃபை இடிஹெச்எஃப்ஐ, இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க க்ளோஸாக. ஓகே. எஸ்சிஐ அதே மாதிரி அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அது இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காது எஸ்சிஐயும். ஓகே சார். ரொம்ப கீழே இருந்தது, இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே ஒரு 27-30 சென்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கு, 10-15 சென்ட்ல இருந்துட்டு. ஓகே. ஓகே. வேற
ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லையும் கண்ணு வைங்க. நிறையா ஏஐ ப்ராஜெக்ட்ஸில் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சுவலி ஒரு 4 வீடியோ நான் போடுறதா அந்த ஏஐ, ஆனால் மார்க்கெட் கண்டிஷனால நான் போடல. ஆக்சுவலி வீடியோனா இட்ஸ் நாட் அபவுட் கிரிப்டோ கரன்சி காயின்ஸ், ஏஐ சம்மந்தமாகவே, ஏஐயில் அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜி சம்மந்தமாக போடணும்ட்டு அப்புறமா பொறுமையாக போடுறேன். எனக்கும் கொஞ்சம் வேலையாக இருந்தது, உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் போடல. ஆனால் ஒரு 3 வீடியோவாவது போட்டிருப்பேன். ஆக்சுவலி அது எதுவுமே கிரிப்டோ கரன்சிஸ் எதுவும் கிடையாதுன்னு, அந்த காயின்லாம் அது சம்மந்தமான காயின்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. ஆனாலும் இந்த டெக்னாலஜியை பற்றி பேசணும்ட்டு இருந்தேன். ஒரு 3 விதமான டெக்னாலஜி ஏஐயில் புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜி, அது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்போ அப்படி அப்போ. ஓகே சார். anything இந்த பிடிசி பிரைஸ் வந்து இது செக் பண்றீங்களா? அது செக் பண்ணீங்களா சார்? அது பண்ணணும். அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு நான் பார்க்கணும். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு வேலை பார்க்குறவங்க யாரும் வரல, ஓகே சார். அதனால நான் ஒன்றும் பண்ணலை இன்னைக்கு ஃபுல்லாக நான் வேற வேலையாக இருந்தேன். இந்த சில வெளியில் எக்ஸ்டீரியர் டைல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக, அதை செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் ஒட்டுறதுக்கு. சார் அதனால நான் பார்க்க முடியல. நான் பார்த்துட்டு நான் அதை பண்ணிடுறேன். சரிங்க சார். ஓகே ஓகே. அதே அப்புறம் இந்த போல என்னக்கு சரி அது மெயின் நெட்டுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் சார். பார்த்தேன். ஆமாம், அது இப்போ வருது, அது பார்ப்போம். அப்படியும் இங்கிருந்து ஒரு பம்ப் இருக்கும், ரொம்ப கீழே வந்துருச்சு. ஆமாம் சார். ஓகே சார். பிஎன்கேஆர்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தீங்க சார். $10 வாங்க சொன்னேன். $10 வாங்க சொன்னேன், அதுக்கு மேலே வாங்காதீங்க. இல்லை வாங்கல, ஃபர்தரா ஏதாவது நியூஸ் இருக்கா என்னன்னு கேட்டேங்க சார். கொஞ்சம் நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா $10 வாங்கி வைங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? ஹாய்ண்ணா, குட் ஈவினிங். சொல்லுங்க ரகு, நல்லா இருக்கீங்களா? நாள் ஆச்சு. நல்லா இருக்கேண்ணா. ஆமாண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. இது எஸ்டேட் எக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, பாத்தீங்களாண்ணா? இல்லை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் அனுப்பிடுறேண்ணா. ஆர்டபிள்யூ இது யூஎஸ்டிடியோட கோ ஃபவுண்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ரெய்மேக்ஸ்ங்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கண்ணா, நல்லா தான் இருக்கு. அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி சப்ளை வந்து 8 இயர்ஸ்க்கு லாக் ஆயிருக்கு. நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், நான் செக் பண்ணி பாருங்கண்ணா. அனுப்பிவிடுங்க. ஓகேண்ணா, அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ கேட்டிருந்தாங்களா இந்த புல் மார்க்கெட் ப்ரைஸ் பிடிசியோடது, இந்த காயின் ஸ்டாட்ஸ்ல வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குன்னா, அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து அவங்களோட புல் மார்க்கெட் பிரைஸ் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க, எவ்வளவு பாக்குறாங்கன்னு. இன்னைக்கு நேத்து வந்து பிரைஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து 1,50,000 கிட்ட நம்ம போட்டிருந்தாங்க. நேத்து அவங்களோட புல் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் படி 1,83,000 போட்டிருக்காங்கண்ணா. நான் ரன் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிடைச்சது 153. ஒரு மாசம் ஆச்சு நான் ரன் பண்ணி. அதுக்கப்புறம் நான் ஒரு மாசம் நான் ரன் பண்ணவே இல்லை. வேற பேராமீட்டர் நான் எதுவுமே செக் பண்ணல. நான் ரன் பண்ணிட்டு நான் சொல்றேன்னு சொன்னேன். இப்போ இருக்கு பார்த்ததுல 1.53, அதாவது 153K வந்தது. ஸோ பீக்ல இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 150 தான் அவனு சொல்லியிருக்கானா? எந்த எக்ஸிட் சொல்றீங்க? எந்த சைட்டு? இது காயின் ஸ்டாட்ஸ் இருக்குனா? காயின் ஸ்டாட்ஸ், அந்த காயின் ஸ்டாட்ஸ். ஓகே. சரி. ஓகே, அவங்களோட பிரீமியம் வெர்ஷன்ல வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. எல்லா காயின்ஸ்ல ரொம்ப காயின்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப எத்தீரியம்க்கு செக் பண்றேன். எத்தீரியம்க்கு வந்து முன்னாடி வந்து 9K கொடுத்திருந்தாங்க, இப்போ வந்து 12,500 கொடுத்திருக்காங்க. ஓகே, நான் 8K நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, ஓகே. எல்லாமே சிமிலரா தான், ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொலோனா வந்து 145 இருக்கு. அவங்களோட ஃபுல் மார்க்கெட் பிரைஸ் வந்து 357. இன்ஜெக்டிவ்க்கு வந்து 100, இன்ஜெக்டிவ் 45. ஓகே. செயின் லிங்க் வந்து 45. சோ இந்த மாதிரி நான் கூட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாங்களோன்னு நினைச்சேன். எல்லாமே ரீசனபிளா தான் இருக்கு. எனக்கு அப்புறமா அந்த லிஸ்ட் எனக்கு அனுப்புங்க. ஒரு காயினோட லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது எப்படி என்ன பிரைஸ் ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம். ஓகேண்ணா. ஒரு சில காயின்ஸ் தான் இருக்கு. இருக்கிறதுக்கு மட்டும். ஏன்னா நிறைய டேட்டா, புதுக்கெல்லாம் டேட்டா இருக்கு, அதனால அவங்களால சொல்ல முடியாது. பழசுக்கெல்லாம் டேட்டா அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு 4 years 5 years டேட்டா இருந்ததுன்னா கிளீனா எடுத்துடலாம். சரி, நான் உங்களுக்கு அப்புறமா லிஸ்ட் அவுட் பண்ணி நான் அனுப்புறேன். அனுப்பிவிடுங்க. ஓகே. வேற
ஏதாவது வாங்குனீங்களா? காயின்ஸ் எதுவும்? நான் எதுவும் வாங்கல, இன்னைக்கெல்லாம் எதுவும் வாங்கல. நான் எதுவும் விற்கவும் இல்லை. இல்ல சார், வாங்கல சார். வாங்கல. ஓகே. நான் சில பேருக்கு மட்டும் ஆஸ்க் டு செல் ஆர்ஏஐயை விற்க சொல்லியிருந்தேன். என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட நான் வாங்க சொன்னது, ட்ரேடிங்காக வாங்க சொன்னது ஆர்ஏஐ. அதை வேணா இப்போ வித்துருங்க, 1x ஆயிடுச்சு, வித்துருங்கன்னு சொன்னேன். கேபிட்டல் புக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு 36 38 அந்த ரேஞ்சில் எடுக்க சொல்லியிருந்தேன். அப்போ கேட்கும் போதும் ஆர்ஏஐயை தைரியமாக எடுங்கன்ட்டு, அதனால அதை கொடுக்க சொல்லியிருந்தேன். வேற எதுவும் கொடுக்கல, கீட்டாலாம் நான் கொடுக்கல. ஐம் ஸ்டில் ஹோல்டிங் இட். நான் எதுவும் ப்ராஃபிட்டும் புக் பண்ணல. இது ஐபி நான் ப்ராஃபிட் புக் பண்ணல, அதுவும் ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. எனக்கு நான் எடுத்தது 3.03 அப்புறம் 2.54 ரெண்டு ரேஞ்சில் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ 3.19 நினைக்கிறேன், 3.2 வரைக்கும் போச்சு. ஸோ அதனால் அது பெரிய ப்ராஃபிட் கிடையாது, அதனால் அதில் எதுவும் புக் பண்ணலை. இது வேறு எதுலையுமே நான் புக் பண்ணல. ஆனால் இது மாவியா மேலே போகலை, அப்படியே இருக்குது. ஆனால் ரியோ இன்னைக்கு ஒரு பம்ப் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. 26 27லேருந்து 35 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே 29ல் இருக்குது. கூட செக் என்ன எதனால் அவ்வளோ பம்ப் ஆச்சுன்னு பார்க்கணும். டிஏஓ 350 ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகி நிற்கிது. வேற எஸ்யூஐ 2.7ல் 2.7 to 2.8ல் நிற்கிது. இது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. செலஸ்டியா 1.6 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். லேயர் 0 1.8 வரைக்கும் இருக்கு இசட்டார்ஓ. வேற ப்ராஜெக்ட்ஸ் நான் என்ன பார்த்துருந்தேன், வேற ஒன்றும் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும், இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும். வேற எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா? வேற யாரும்? இல்ல சார், இப்போதைக்கு எதுவும் ப்ராஜெக்டும் பார்க்கல. இருக்கிற ப்ராஜெக்டை டிசிஏ பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே 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 சரி சரி. இது டிஏஓ இந்த புல்ரன்ல ஒரு பீக் வேல்யூ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? தெரியலங்க. 1500 2000 போகலாம். 1000 கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எவ்வளவு சார்? 1000 கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. 2000 எதிர்பார்க்கலாமா சார்? எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லைங்க இதை கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு. இல்ல புரியுது. நீங்க என்ன பிரைஸ்ல எடுக்கிறீங்கன்றது தெரியல, அது எவ்வளவு போகும்னு தெரியாது. ஏன்னா சில பேரோட, ஏன்னா காயின் பீரோ சேனல் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரஸ்டபிள் சேனல் யூடியூப்ல. அந்த சேனலோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா $6000 கொடுக்குறான் டிஓவுக்கு. பட் எனக்கு அந்த அளவுக்கு போகுமானாலும் தெரியல. அவன் வேணா பாருங்க, ஒரு 15-20 நாளுக்குள்ள அவனோட சேனல்ல பாருங்க வீடியோ இருக்கும், பிட்டன் சார் பத்தி வீடியோ இருக்கும், அதுல $6000 கிட்ட கொடுத்துருப்பான். அதனால ஒரு 40% போனா கூட போதும் சார் நமக்கு. அது தெரியல எவ்வளவு போகும்னா தெரியாது. அவன் கொடுக்கறது சில பேராமீட்டர்ஸ் வச்சு சொல்றான், சப்நெட்ஸ் அது இது எல்லாத்தையும் வச்சு சொல்றான். பட் ஆனா ஏன்னா எதுவுமே வந்து இந்த நேச்சுரல் திங்ஸ், அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமி, சில பதஷ்டமான இது உள்ளுக்குள்ள டீமுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஃபவுண்டர்ஸ்ல பிரச்சனை இருக்கும். ஸோ காயின் டோக்கனாமிக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை நடந்து பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது கோளாறு பண்ணிக்கிட்டே தான் ஒவ்வொரு காயின்லையும். ஸோ அதனால அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். எதுவுமே இல்லாம இருந்தா ஓரளவுக்கு நல்ல பிரைஸ். ஓகே சார். ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இன்டர்னலி அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு அப்படின்றது மட்டும் பார்க்கக்கூடாது. எக்ஸ்டர்னலா என்னென்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் அது மேல வரும், அதாவது ப்ரைஸை டம்ப் பண்றதுக்குன்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அதோட ப்ளஸ் பாசிட்டிவ்ஸை மட்டும் பார்த்துட்டு நீங்க வாங்கக்கூடாது. மெயினா பார்க்க வேண்டியது மைனஸ் தான் அதிகமா பார்க்கணும். ஏன்னா அது கீழே போனா எவ்வளவு கீழே, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அதுல வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க ப்ராஜெக்ட் எடுக்கணும். அண்ணா இந்த சாலிடஸ் ஏஐ டெக் இருக்குங்களா? எது இந்த சர்வர் இதெல்லாம் பண்றாங்க, சாலிடஸ் ஏஐ டெக். யாரோ மீட் பண்ண, யார் அது? அக்னி ஹரிஸ் மீட் பண்ணுங்க சார். ஓகே பண்ணிட்டார்.
சொல்லுங்க. ஏஐ டெக்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்லண்ணா, சாலிடஸ் ஏஐ டெக். ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை பத்தி. ஏதோ என்விடியாவோட டைரக்ட் டைப் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க அதை பத்தி. ஐம் நாட் ஷோர். ஆமாண்ணா ஆமாண்ணா. ஆக்சுவலா அவங்க வந்து சர்வர் இது வச்சிருக்காங்கண்ணா. ஸோ ரியல் டைம் பிசினஸ் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பேடா தான் அவங்க வந்தாங்க. இப்போ அவங்க சர்வர்ஸ் யூரோப்ல தான் இருக்கு அவங்க சர்வர் ஃபார்ம் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. ரியல் டைம் பிசினஸோட இருக்கு. இப்போ நல்ல ஒரு பம்பும் இருக்கு ரீசெண்ட் டேஸ்ல. ஓகே 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 ஓகே. தெரியல, நான் அதிகம் பார்த்தது இல்லை. அதுதான் நான் அதிகமா பார்த்தது இல்லை. ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தேன் இப்போ நேத்து நைட்டுன்னு நினைக்கிறேன். கிராஸ்ல ஏதோ ஒரு டிவைஸ் ஒன்று ஏதோ கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன கொஞ்சம் பார்க்கணும். கிராஸ் ஹாப்பர்னு சொல்லிட்டு கிராஸோட ப்ராஜெக்ட்ல அது ஏதோ கிராஸ் ஹாப்பர்னு சொல்லிட்டு டீப்பின்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் மாதிரி, சின்ன டிவைஸ் மாதிரி. அந்த டிவைஸ்ல என்ன நான் எதுவுமே பார்க்கல. என்ன ஏதோ டிவைஸ் மட்டும் ட்விட்டர்ல பார்த்தேன். அது உள்ள போய் என்னன்னு பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். என்னன்னு தெரியல. அது எதுக்காக அந்த டிவைஸ், என்ன டிவைஸ்ன்னு தெரியல. இதை கம்ப்யூட்டேஷன்ஸுக்கு இருக்கா இல்லைன்னா ஸ்டோரேஜுக்கா என்னதுக்குன்னு தெரியல. ஏதோ டிவைஸ் கிராஸ் ஹாப்பர்னு பேர் இருந்தது. நேற்று நைட்டு தான், ரொம்ப லேட்டாக. நான் அப்புறம் படிப்போன்னு விட்டுட்டேன். போய் உள்ள போய் பார்க்கணும், அதை செக் பண்ணணும். வேற எதுவும் பார்க்கல. நேற்று பார்த்தது, நேற்று நான் ட்விட்டர் நைட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் முடிச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அப்படியே புரட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்தது, ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமிங் ரன் வந்து கடைசியில தான் நினைக்கிறேன்னா. எப்பவுமே அப்படிதான். போன வாட்டி அப்படிதான் நடந்துச்சு. போன வாட்டி அப்படிதானே இருந்தது. கேமிங் லாஸ்டா தான் இருந்தது. ஆமா, இந்த வாட்டி அப்படி லாஸ்ட் போது அது இன்னும் ஐ மீன் கொஞ்சம் ரொம்ப கம்மியா அப்படியே ஏறும். பட் ஆனா லாஸ்ட் ஒரு மேசிவ் பம்ப் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கும். கடைசியா போன வாட்டி அப்படிதான். ஆக்சி எல்லாம் ரொம்ப கடைசியா தான். ஆக்சி காலா ரெண்டுமே ரொம்ப லாஸ்ட்ல தான் பெருசா பம்ப் ஆச்சு. அதே மாதிரி சாண்டு மனா எக்ஸாக்ட்லி இப்ப அதான் சொல்ல வந்தேன். அது ஞாபகம் இருந்ததுன்னா, நம்ம நார்மலா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல கரெக்டா Facebook மெட்டான்னு சேஞ்ச் அப்பதான் மனா எல்லாமே அடிச்சு. ஆமா ஆமா, ரொம்ப பெருசா போனது அதுக்கப்புறம் தான். அதுவும் கிட்டத்தட்ட அக்டோபர்ல 21 அக்டோபர் 21ல இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு 15 நாள்ல ஒரு ஈஸியா ஒரு 4x 5xலாம் பண்ணுச்சு நிறையா. என்ன சொல்ல போனா இப்ப அந்த காயின்லாம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ரெட் ஃபாக்ஸ்னு ஒரு காயின், ஆர் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு செம பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு பிளேடுன்னு சொல்லிட்டு ஒரு காயின், ஸ்கில்னு சொல்லிட்டு ஒரு காயின். அதெல்லாம் 255 ரூபாய்க்கு வாங்கினா 15,000 ரூபாய்க்கு வித்தேன் ஐஎன்ஆர்ல. அப்ப நான் ஐஎன்ஆர்ல தான் டீல் பண்ணுவேன். 255 ருபீஸ் வாங்கிட்டு எத்தனை ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இருக்கான். கிரிப்டோ பிளேட் அதோட பேர். ஆக்சுவலி அந்த கேமிங் ப்ராஜெக்டோட பேரு. டிக்கர் வந்து ஸ்கில்னு இருக்கும். SKI. இப்போ இருக்கான்னு தெரியல, ஸ்கில்னு இருக்கும். அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுச்சு. சாண்டு மனாவே நல்லா பண்ணுச்சு. 40-50 சென்ட்ஸ்லேருந்து $3 வரைக்கும் போச்சு. இன்னொரு ப்ராஜெக்ட் பில்டர் வேர்ல்டு, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அந்த ஒரு மாசம் அந்த மெட்டாவை மார்க் ஜுக்கர்பர்க் அறிவிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபுல்லாவே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆமா, இந்த டைம் வந்து இந்த GTA 6 வந்து ஒரு பெரிய கேட்டலிஸ்டா இருக்கும் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இயருக்கு போயிடுச்சு. அது ஆக்சுவலா அது GTA 6 இந்த வாட்டியும் அப்படிதான். அந்த கேமிங் ஒரு புல் ரன் வர்றதுக்கு அது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயர் போஸ்ட்போன் ஆகுது அவங்களும். அது பட் அதுல ஒரு ஸ்பெகுலேஷன் என்ன இருக்குன்னா, அது கிரிப்டோ பேமெண்ட்ஸோட வருதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அது ஸ்பெகுலேஷன் தான். ஓகே ஓகே. பட் அது ஒரு கொஞ்சம் ஒரு ஹைப் கொடுக்கணும் அது கேமிங் ரன்னுக்கு. பாப்போம். அதானா. ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. வேற வார் நியூஸ் எதுவும் தெரியுமா யாருக்கும்? என்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு? திருப்பி சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க போல சார். இப்போ நான் ஈவினிங் பார்த்தேன் நியூஸ். என்ன சொல்றாங்க? அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து சமரசம் பண்ணதை வந்து 2 பேருமே ஒத்துக்கல போல சார். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் என்ன சொல்றேன்னா, ஈராக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணா எங்களை சமாதானம் பேசின பிறகு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான் இஸ்ரேலு. ஈரான் என்ன சொல்றான்னா, அவன் தான் என்னை அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல மோதுறது. ட்ரம்ப் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா அப்படி சார். இன்னைக்கு நான் முயற்சி பண்ணேன், எல்லாமே தோல்வி அடைஞ்சிச்சு, 2 பேருமே ஒத்துக்கல சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படி. ஓகே ஓகே. இதெல்லாம் நியூஸ் எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மையும் தெரியல. நம்ம லோக்கல் சேனல்ஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்க சார்.
அது இன்டர்நேஷனல் சேனல்ஸ்லாம் இன்னும் உறுதியா தெரியலன்ற மாதிரி தான் சொல்றாங்க. எதுவும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் நமக்கு தெரியல. ஆமா சார், கன்ஃபார்மா தெரியல சார். அது மாதிரி தான் இருக்கு. முடிச்சு வச்சா பயமா இருக்கு. பாட்டுக்கு பொறுமையா போகலாம். ஆனா ரேட் கட் இந்த வாட்டி இல்ல, அது ஐடியா தெரியும். ரேட் கட் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ மேபி ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட் கட்டுன்றது. இப்போதைக்கு ரேட் கட் பண்ற ஐடியா இல்லைன்ட்டாங்க. ஆனால் ரெசஷன் கிடையாதுன்ட்டாரு ஜெரோம் பவல். இன்ஃப்ளேஷன் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாட் ஷோர் எதை பேஸ் பண்ணி, எந்த டேட்டா பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. அவங்க கிட்ட எதுவும் டேட்டா இருக்கும். மார்க்கெட்டு அதான் அப்படியே மேலே போகுமா திருப்பி கீழே இறக்கிடுவாங்களான்னு ஒன்றும் தெரியல சார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அப்பப்போ வாங்கி ப்ராஃபிட் எடுத்துக்கிறணும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு $10 $20 கச்சா கூட எடுத்துடணும் சார். இப்போலாம் அதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வச்சா நம்ம அடுத்து வாங்க வேண்டியா இருக்கு. ஓகே 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 ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. ஆமாம் சார், இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்க சரிங்க சரி. அதே மாதிரி நீங்கள் இந்த ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா லேசாக ஸ்டேட்டஸில் வைங்க சார். என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா. எங்களுக்கு வாங்க தெரியல சார். எங்க வாங்கி எங்க விற்கணும்னு தெரியல. நான் சொல்லும் போது நான் தெளிவா சொல்லிடுறேன். ரொம்ப வெயிட் பண்ணி தான் நான் எடுப்பேன். அவ்வளவு ஈஸியா எடுக்கவே மாட்டேன். பொறுமையா வெயிட் பண்ணுவேன். பிரைஸ் வந்தா மட்டும்தான் எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர்றது. இல்லைன்னா அப்படிதான் எடுக்கிறது. மற்றபடி நான் பெருசா டப்புன்னு உடனே எல்லாம் போய் அவசரப்பட்டுலாம் வாங்குறது இல்லை. அது எவ்வளவு ஹைப் இருந்தாலும் அது உள்ளெல்லாம் போய் வாங்கக்கூடாது. அது ஒரு பெரிய பாடம். அது நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. கையில காசு இல்லாம மொத்தமா வாங்கிடுறாங்க. அதை தான் நான் வாங்காதீங்கன்னு சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன். எனக்கு கால் பண்றவங்கள்ட்ட நான் சொல்லிடுறது. ஏதாவது எடுத்தீங்களான்னா நான் உடனே சொல்லுவேன். எல்லாம் மெசேஜ் பண்றவங்கள்ட்ட சொல்லிடுவேன், இதை எடுத்தங்கன்ட்டு. தட்ஸ் இட். வேற எதுவும் போடல. நான் ஸ்டேட்டஸ்ல நான் வச்சு விட்டுறேன். ஆமா சார். ஓகே சார். ஓகே ஓகே. எனிதிங் எல்ஸ்? ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு சார். சொல்லுங்க. நான் டிசம்பர்ல இருந்த மார்க்கெட்ல இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் நான் ஸ்டில் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ஓகே. அதான் உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. ஃபண்டமெண்டலாக இருக்கிற காயின் தான் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி, ஆனால் நான் $10 $20 பார்த்தா கூட எடுத்துடுவேன் சார். ஓகே ஓகே ஓகே. போச்சுன்னா டிசிஏ பண்ணிப்பீங்க. மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுதான் இருப்பேன். உங்களை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர் சூப்பர். நான் சின்ன கிளாஸஸ் அந்த மாதிரி அட்டெண்ட் பண்ண வந்த ப்ராஃபிட்ல. சரிங்க. அது இன்னும் முழுசா பட் அதுல நான் கேட்டது என்னன்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு 2 minutes எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா எல்லாருக்கும் சொல்லுங்க. பெரிய இன்ஸ்டிடியூஷன் நம்ம மார்க்கெட் மூவ் பண்ண முடியாது. பெரிய இன்ஸ்டிடியூஷனால தான் மூவ் பண்ண முடியும். அந்த இம்பல்ஸ் மூவ் போகும் இல்ல சார். இப்போ 10 cents ஒரு 20 30 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம போய் அவசரப்பட்டு வாங்க கூடாது. அந்த ஆர்டர்ஸ் அவனுக்கு ஃபில் ஆயிருக்காது ஃபுல்லாவே. சம்டைம்ஸ், எல்லா டைமும் கிடையாது. ஃபில் ஆகாத போதா திருப்பி அந்த பிரைஸ்க்கு வரும். அது கண்டிப்பா அவனுக்கு மேல அந்த பையிங் பவர் இருக்காது. கீழே ஆர்டர்ஸ் நிக்கும். அப்ப திருப்பி அந்த பிரைஸ் அதான் மேல போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, ஐயோ நான் வாங்கினதுக்கு அப்புறம் கீழே போச்சு, நம்ம இப்படி நினைச்சுப்போம். பட் அது கீழே வரும். சோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா, யூடியூப்ல ஃப்ரீயாவே வீடியோஸ் கிடைக்குது. ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக்ஸ், இந்த மாதிரி. சோ இதெல்லாம் நம்ம சும்மா டைம் இருக்கும் போது பாத்துட்டு அந்த பிரைஸ் போயிடுச்சேன்னு போகாம அதுல ஒரு அந்த இம்பேலன்ஸ் இருக்கா, அந்த மீன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபில் ஆயிருக்காது ஆர்டர் கேப் அப்ப வருதா, அப்ப வரும்போது திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்து எடுத்தோம்னா யாரும் அந்த அளவுக்கு லாஸ் ஆக மாட்டோம். நான் கூட அந்த கேப் பார்த்துதான் இப்பதான் ட்ரேட் பண்ண வச்சேன். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி வாரனால அது இன்னும் ஆர்பிஎன்டி இதெல்லாம் வாரனால இன்னும், ஆனா கொஞ்சம் பம்பாவது இருக்கும். அந்த பிளேஸ் தொட்ட உடனே அந்த கொஞ்சம் பம்பாவது பார்க்கலாம் நம்ம. சோ எல்லாரும் ஒரு யூடியூப்ல இந்த மாதிரி ஃப்ரீயா ஆர்டர் பிளாக்ஸ் என்ன, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் என்ன, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பண்ணி லைவ்ல பார்த்து அப்புறமா ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லாஸ் ஆக மாட்டாங்க சார். அருமை சூப்பர் சூப்பர். நல்ல விஷயம் செய்யறது. ஆக்சுவலி நிறைய 6 மாசம் உள்ள இருந்திருக்கீங்க. 6 மாசத்துல உள்ள கத்துட்டு இருந்திருக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஃபோமோ ஆகாம இருந்திருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அங்க வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, இங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, பணம் கையில இருந்துச்சுன்னா வாங்கிடுவாங்க. ஸோ எதையுமே ஆராய மாட்டாங்க, உள்ள போய் பார்க்க மாட்டீங்க, இவ்வளோ பார்த்துட்டு வாங்குறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இது செல் ப்ரெஷர் இருக்கா, பையிங் ப்ரெஷர் இருக்கா, என்ன இருக்குன்றத பார்க்கறதுல இது என்ன ப்ரைஸ்ல இருந்துச்சு, என்ன ப்ரைஸ்க்கு போயிருக்கு, இப்போ என்ன ப்ரைஸ்க்கு கீழே வரதுக்கு சான்சஸ் உண்டு, எதையுமே பார்க்காம என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க சொன்ன உடனே போய் வாங்கிடுறது. அது மாதிரி பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். அந்த மிஸ்டேக் நானும் பண்ணேன். ம், அப்புறம் டிசிஏ பண்றதுனால ம், அப்புறம் வெளியில வந்துட்டேன். அப்புறம் நம்ம சேனல் பார்த்த உடனே நான் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்பதுல இருந்து நான் கண்டினியூஸா ஆக்சுவலா வாட்ச் பண்ணிட்டே தான் வரேன். ஒண்ணு கூட மிஸ் பண்ணல நான். சரிங்க சரிங்க வாட்ச் சரிங்க. பண்ணிட்டே வரேன். அதுல சூப்பர். ஃபண்டமெண்டலா இருக்கிற பேங்க் போய் ட்ரேட் பண்ணதுனால நான் தப்பிச்சிட்டேன் சார். நல்ல விஷயம் நல்ல விஷயம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் சொன்னோன்னே இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஒரு நியூஸ் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன், ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லிட்டு SXT. அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கிரே ஸ்கேலோட ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா டிஓவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, FETக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, BTCக்கு ட்ரஸ்ட்டு, ETHக்கு ட்ரஸ்ட்னு ஒன்றுக்கும் ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க அவங்க. அதாவது அதுக்குன்னு தனியாக ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு. அதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைம் SXTன்ற டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு 1 hour முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோன்னு நியூஸ் வந்திருக்கு. அதை வாட்ச் அவுட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம், கீழே வந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ கீழே வந்துட்டு இப்போ தான் லேசாக பம்ப் ஆகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. SXT ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 மாதம் இருக்கும், இப்போ வந்து 3 மாதம் ஆகுது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்ட்டு ஒரு 5 to 6 months முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பேசியிருக்கேன், ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்டை பற்றி நான் பேசினது, ஒரு ஃபுல் டெடிக்கேட்டட் வீடியோ போர்டில். ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி SCIயும் சேயும். வேற எதுவும் நியூஸ்? நல்ல நியூஸ் அவங்க ஒன்று ஷேர் பண்ணது, குட். வேற ரகு, இவரு கௌதம்கிட்ட பேசுனீங்களா அவன்கிட்ட? நேத்துக்கு முந்தா நேத்து பேசணும்ண்ணா. ஓகே ஓகே. ஜஸ்ட் நார்மல் டாக் தானா. சரி சரி சரி. நான் என்னைக்கு பேசுனேன், ஏதாவது ரொம்ப பிஸியா இருக்கேன்னா நம்ம தீசிஸ் முடிக்கிற ஸ்டேஜ் அவனுக்கு. அன்னைக்கு என்கிட்ட பேசினா, நாங்கள் வெளியில இருந்தேன். அப்புறமா திருப்பி நான் ஒரு 2 hours கழிச்சு தான் கூப்பிட்டேன். தீசிஸை முடிச்சிட்டேன்னு எனக்கு அனுப்பி வைக்க சொன்னேன். என்ன அனுப்பல, எனக்கு அனுப்பு, நான் பார்த்துடுறேன்னு. என்னைக்கு வைவான்னு தெரியல, வைவால வேற என்ன போட்டு வச்சிருக்கான் அந்த ஆளு, அவங்க அந்த கைடு. நீங்க உள்ள இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா டிஃபன் பண்ணணும் அவனுக்கு பிளாக் செயின்லன்ட்டு. சரி ஓகே 22nd சொல்லிட்டு இருக்கான், July 22nd. ஓகே பரவாயில்ல போவோம். அது வேற ஃபாரின் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே, என்னதான் கொஸ்டின் பண்றாங்க அப்படின்ட்டு. அந்த பிளாக் செயின் சம்பந்தமா கொஸ்டின் இருந்தால் நீங்க தான் டிஃபன் பண்ணணும், அவருக்கு அவங்க கைடு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம். இப்ப அந்த அக்கா சொன்னாங்களா புவனேஸ்வரிங்கிற மேடம், ஆர்டர் பிளாக்ஸ், அது சீரியஸா அது நல்ல ஒரு பாயிண்ட் தான். ரீசெண்டா தானே நான் அதை பத்தி பார்த்தேன். அது இன்னும் எனக்கும் ஃபுல்லா எக்ஸாக்டா தெரியல, இன்னும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா. அதே இதுல VWAPன்னு இருக்குன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம், சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் அதை பண்றாங்கண்ணா. அது அதை யூஸ் பண்ணி அப்படியே பாக்குறாங்கண்ணா. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ்ன்றாங்கண்ணா. ஏதோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆமா, அது இண்டிகேட்டர் வந்து ரொம்ப சக்சஸ் ரேட்டோட இருக்குண்ணா. அந்த ஆக்சுவலா அது கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. பட் ஆனா அது நல்லா இருக்கு, நிறைய பேர் அது பண்றாங்க. எனக்கு அனுப்பிச்சு விடுங்க பாப்போம். இந்த நீங்க நான் சொல்றேன்னா, நீங்களா நான் சொன்னீங்க இந்த ஜப்பான்ல ஒரு ட்ரேடர் இருக்கானா, இதுங்களும் இல்ல ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன்னா, வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்னா அவரு. அவரோட சக்சஸ், அவரோட ஐ மீன் ட்ரேடோட ரேட்டே வெறும் 2% தானா. வெறும் 2% தான் ட்ரேடே பண்ணுவான். ஆனா அவனோட அவ்வளவு earn பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவன் வந்து இந்த VWAP பத்தியும் பேசியிருக்காரு. ஆமா, ஒரு ஜாப்பனீஸ் ஒரு ஆள் இருக்காரு. ஆமா ஆமா, ஒருத்தர் இருக்காருண்ணா, மில்லியன்ஸ் லேர்ன் பண்ணிருக்காரு, ரொம்ப சின்ன வயசு. அவர்தானா. ஓகே 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 ஓகே. வெறும் 2% தான் அவரோட இதே போவாரு. பட் ஆனா மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுப்பாரு, கிட்டத்தட்ட ஸ்கல்பிங் மாதிரி தான். பட் நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாரு அவரு. பாப்போம். ஆமாண்ணா. வேற எதுவும்? வேற எதுவும் இல்லைண்ணா. ஏஐல வந்து நீங்க டாவ தவிர இப்போதைக்கு என்ட்ரி ஏதாவதுண்ணா? ஐபி எடுத்தேன். ஓகே, நீங்க போனதுனால நேத்தே சொல்லிட்டேன். ஐ மீன் ஸ்டோரி 3.03, 3.04 அப்புறம் 2.54 ரெண்டு இடத்துல எடுத்தேன். நான் எடுக்கல. உங்களுக்கு சப்ளை எதுவுமே உங்களுக்கு கன்சர்னா இல்லையாண்ணா ஐபில?
ஐபியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 280 கிட்ட வெளியில இருக்கு. இன்னும் வரது ரொம்ப பொறுமையா தான் அந்த வெளியில வருது. ரொம்ப சீக்கிரம் வெளியில வர்றதில்ல. ஓகே 1B தான் அதோட மேக்ஸ். ஓகே பொறுமையா தான் வெளியில வரப்போகுது. இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஆமா அதே மாதிரி ஐபியுமே இன்னும் ஐபியை பத்தி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு மேஜர் நியூஸ், நான் மறந்துட்டேன். ட்விட்டர்ல நான் சாயந்தரம் பார்த்தேன் ஐபிஐ பத்தி ஒரு நியூஸ். நான் பார்த்துட்டேன், அப்புறமா அனுப்புறேன். ஏதோ ஒரு மேஜர் நியூஸ் ஐபிஐ பத்தி நியூஸ் இருந்தது. சம் மேஜர் நியூஸ் ஒன்று. ஆக்சுவலா அதுவே ஒரு எக்கோசிஸ்டம் தானேண்ணா? ஆமா. ஓகே. ஏன்னா இன்னொன்னு, நம்ம முன்னாடி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீக் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட வெஸ்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஐ மீன் எப்படின்னா ஒரு 1 இயருக்கு எந்த டோக்கன்ஸுமே அன்லாக் இல்ல, அதுக்கப்புறம் வருங்கிற மாதிரி. ஆமா. பட் இப்ப மார்க்கெட் கண்டிஷன்ல ஆல்ரெடி 6 மாசம் ஓடிடுச்சு, ஒண்ணுமே ஏறல. 6 மாசம். ஆமா ஆமா. இந்த மாதிரி 6 மாசம் ஆயிடுச்சு. இன்னொரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஏறும்போது கரெக்டா பார்க்கணும். எல்லாத்தோட வெஸ்டிங் ஸ்கெடியூலையும் நம்ம ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணணும். ஆமா, திரும்ப அனலைஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கோ அதெல்லாம் எப்போ வெளியில வருது, அன்லாக்கிங் எப்போ இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா மேஜரா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அன்லாக்கிங் ஆகும்போது சடனா கீழே கொண்டு வருவானுங்க ப்ரைஸஸ். ஸோ அந்த டைம்ல பார்த்தோம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம். சொல்றது கரெக்ட் தான், அதை பார்க்கணும். ஏன்னா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இப்போ எது மேஜரா ரிலீஸ், மேஜர் ரிலீசஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ரிலீசஸ் லீனியர், அதாவது டெய்லி ரிலீஸ் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல மேஜர் சடனா 3 months ஒன்ஸ் வந்து ஒரு 5% 10% மேல ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. பீக்லாம் ஒஸ்டா இருக்குண்ணா, ரொம்ப இதா இருக்கு. ஆனா நேத்து ஒருத்தர் பீக் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாரு, சொல்லியிருந்தாரு நேத்து லைவ். அந்த வெஸ்டிங் இது நல்லா இருந்தது, இயருக்கு எந்த இதுமே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி அன்லாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குண்ணா. ஓ, அது சப்ளை 10 பில்லியன். அது பீக் வந்து 10 பில்லியன் நினைக்கிறேன் சப்ளை. அது டோட்டல் சப்ளை வந்து 4.2 பில்லியன் தான். அதான் மேக்ஸ் சப்ளை 10 ன்னு நினைக்கிறேன் இப்ப. ஓகே, மேக்ஸ் டோட்டல் வந்து 4.2. ஓகே ஓகே. பீக்ல நிறைய ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நான் சொல்லிருந்தேன். அதுதான் அதோ நேத்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்களா? ஓகே 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 ஓகே. நேத்து யாரோ ஒருத்தர் பீக்க பத்தி சொன்னாரு. இப்போ இது அன்லாக்கிங் சொல்றாரு. எஸ்எல்சி அந்த சைலன்சோ அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட். ஓ, அது வந்துருச்சு. நிறைய பில்ட் ஆயி வந்துருச்சுங்கண்ணா. நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த டீப்பின் பத்தி பேசும்போது அந்த ப்ராஜெக்ட பேசியிருந்தேன். வந்துருச்சுங்கண்ணா. நான் அந்த ஆப்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொல்யூஷன் மானிட்டரிங்க்கு. ஓகே 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 ஓகே. நாய்ஸ் பொல்யூஷன் பேஸ் பண்ணி இருக்கு அது. சரி 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 சரி. ஒருத்தர் கேட்டிருந்தாருல நான் NXRA பத்தி, மெயின்டெனன்ஸ் இது பத்தி ஏதாவது பாத்தீங்களாண்ணா? எப்படி இருந்தது? இப்போ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களும் பாருங்க. ஓகேண்ணா. அவர் அனுப்புனா திருப்பி அனுப்பி விடுறேன், உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. எனிதிங் எல்ஸ்? செக் பண்ணி பாருங்க. சார் பிரேம். சொல்லுங்க பிரேம். சார் இது நேற்று அந்த கீட்டா பத்தி பேசுனீங்களா சார்? டிரான்சாக்ஷன்ஸ் மில்லியன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். பட் ஆனால் கியூபிக் வந்து ஆல்ரெடி செட்டிக்கா ஆடிட் பண்ணி 50 million டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ இட் வில் பி பெட்டர் தென் தட், ரைட் சார்? இல்லை, எனக்கு கியூபிக்கை பொறுத்த அளவுக்கு அது என்ன ஒரே ஒரு ஹிக்கப்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏஐன்னு சொல்கிறான், பட் ஏஐ சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் செய்கிற மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் திங். அதனால தான் நான் அந்த ப்ராஜெக்டை நான் இப்போ வரைக்கும் நான் எப்பவுமே உங்களை எல்லார்ட்டையும் சொல்லும்போது அது எப்பவுமே வந்து ரிஸ்கி செக்டர்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த பணம் வந்து போட்டு அதில் போனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணுது, அவ்வளோ பணம் மட்டும் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அதை சொல்லிட்டு இருந்தது காரணம் அந்த ஒரு ரீசன் தான் ஒன்று. ரெண்டாவது வந்து அதோடைய சப்ளையை கூட ஒரு மாதிரி அது வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து பிடிசியோட சப்ளை கம்மி அது ஆக்சுவலா பார்த்தான்ற மாதிரி. நான் பிடிசியில் சத்தோஷிஸா எடுத்து கணக்கு பண்ணீங்கன்னா 21 ட்ரில்லியனுக்கு மேலெல்லாம் போகும். இதெல்லாம் அப்படி கிடையாது, கம்மி பண்ணிட்டோம், இவ்வளோ பேர்ன் பண்ணிட்டோம்னு சொல்றது வந்து அதை கூட ஒரு விதத்தில் ஒதுக்கி வச்சுக்கலாம். மேஜர் திங் வந்து அவங்க சொல்ற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைவ்ல அந்த மாதிரிலாம் கொடுக்கல. இன்னொன்று வந்து ஆக்சுவலி வந்து டிபிஎஸ்ன்றது எதை பொறுத்து மட்டும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நடக்கக்கூடிய சில மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ், மானிட்டரி ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ், அல்லது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு, அந்த எக்கோ சிஸ்டத்துக்கு தேவையான விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும்தான் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்னாலஜ்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது, அங்கே போய் டிரான்ஸ்ஃபர் போய் சேர்ந்துருச்சுன்னு திரும்பி வரதை கூட ஒரு டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணிட்டு இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு நிறைய பிளாக் செயின்ஸ் சொல்றாங்க. அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அது மாதிரி அவங்க நிறைய சொல்றாங்க.
ஒரு 15 மில்லியன் அவங்க சொல்றாங்க, அட்லீஸ்ட் 1 மில்லியனாவது இருக்கும். ஏன்னா அதுல டோட்டலா எல்லாமே ஃப்ராடுலண்டாலாம் இருக்காது. மேபி அவங்க எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றாங்க. அது சின்ன ஒரு சாதாரண ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட்டை கூட அவங்க கன்சிடர் பண்றாங்க. அல்லது இங்கேருந்து போயிட்டு வரக்கூடிய அந்த ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ் நோ அல்லது 0 1ன்னு போயிட்டு வரதை கூட ஒரு டிரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணிட்டு இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாருமே காட்டுறது தான் அது. ஏன்னா அதனால தான் வந்து ரியல் டைம் டிபிஎஸ் வந்து பார்க்கணும். தியரட்டிக்கல் டிபிஎஸ் டெஸ்ட்நெட் டிபிஎஸ்ல வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. ரியல் லைஃப்ல உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது என்ன டிபிஎஸ்ல ஓடுது அப்படின்றது முக்கியம். இன்னொன்று கியூபிக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொனிரோ வந்து மைண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. மேபி அது ஒரு நல்ல விஷயம் தான், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. நான் அது இன்னும் போய் ஃபுல்லாவே பார்க்கல, அதை போய் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு கியூபிக்கா. காஸ்போ மைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க போல. ஓ, அதெல்லாம் மொனிரோ தான் நான் பார்த்தேன். ஒருத்தர் அனுப்பியிருந்தார் ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி. 20 நாளுக்கு முன்னாடி மொனிரோ மைனிங் சார் என்னடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குன்னு. அது கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. நான் என்ன சரியா பார்க்கல, அதை பார்த்துட்டோன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்புறமா. ஏன்னா நான் தெரியல, எனக்கு செகண்ட் ஒயிட் பேப்பர் இருக்கும் போது ஒரு வீடியோ போட்டேன், இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் கியூபிக்கை பத்தி நான் அதிகம் பேசல. சார் செகண்ட் திங், அந்த ஆர்கோ செயின்ஸ் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க ரிஸ்கி ஃபைட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அப்டேட்ஸ் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். மெயின் திங் சார், ரீசெண்டா வந்து அவங்க ஒரு அமெரிக்கா ட்ரக் பேஸ்ட் ஏஐ கம்பெனில ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க போல. கைண்ட் ஆஃப் டீம் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இது போய் இன்சூரன்ஸ் டீம் டைப் இருக்குன்னு சொல்றாங்க. டிக்கர் சொல்லுங்க. ஆர்கோ செயின் ஏஜிசி. அது ஆக்சுவலி அதுல வந்து ஒரே ஒரு மேஜர் ஃப்ளா அல்லது மேஜர் என்ன சொல்ற ஹிண்டரிங் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபவுண்டர் மேல வந்து ஒரு அலிகேஷன் இருந்தது. ஸோ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ சீட்டடோ ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரியோ ஏதோ சாஃப்ட்வேர்ல ஃப்ராட் பண்ண மாதிரியோ ஏதோ ஒரு இது இருந்தனாலதான் அதோட பிரைஸ் ஏதோ ஒன்று பைரேட்டட் ஏதோ யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்னாச்சு, ஏன்னா வந்து அந்த நல்ல பம்ப் ஆன டைம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது போன வருஷம் மார்ச்லன்னு நினைக்கிறேன். மார்ச் ஒரு 5 நாள் நடந்துச்சு. எங்கேயோ பிரான்ஸ்லயோ பாரிஸ்லயோ எங்கேயோ நடந்தது, சம்வேர் எங்கேயோ நடந்தது, அந்த ஸ்பெயின்லன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் அதெல்லாம் ஏஜிசி எல்லாம் பயங்கரம் பம்ப் ஆச்சு. ஏன்னா ஏஜிசியில் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மெம்பர் ஒருத்தரே வந்து 2 0ல இருந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நல்ல டாலர்ஸ்ல எல்லாம் வித்தாரு. அதனால அதை கொஞ்சம் செக் பண்ணணும். எனக்கு தெரியல, அதை நான் மறுபடியும் பார்க்கல அந்த ப்ராஜெக்டை. ஏன்னா அந்த அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே அந்த ப்ராஜெக்ட் நான் அதிகமா பார்க்கல. ஏன்னா ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வேணான்னு அதை அதுல இருந்து ஒதுங்கிக்கிறது வேணான்ட்டு, வேற ஒன்றும் ரீசன் இல்லை. இல்ல இப்ப ரியல் வேர்ல்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அதுல சார். அவங்களும் இப்போ வெப்4 அத்தினானதை எடுத்துட்டு வராங்க. கைண்ட் ஆஃப் அவங்களோட காயின்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஸ்டேக்கிங் கொடுக்கறது. இப்போ அதான் அந்த ட்ரக் கம்பெனியோடயும் ஒரு பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அமெரிக்கா பேஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால ஸோ அமெரிக்காவில் இருந்தது பெரிய பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இருக்குங்க. தெரியல, நான் பார்க்குறேன், வேணாம், நாட் ஷோர். நான் அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ப்ராஜெக்டை நான் ஃபாலோ. அதுதான் டிக்கரே நான் மறந்துட்டு டிக்கெட் நேமே சொல்லுங்கன்னு. மறுபடியும் ஏதோ அதை வந்து ரீபிராண்ட் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு அதில். ஸோ கான்ட்ராக்ட் அட்ரஸ்லாம் மாற்றினாங்கல்ல ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அதுவே ஒரு சொதப்பல் பண்ணி பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அந்த மைக்ரேஷனே. சரியா மைக்ரேட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க, நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த மைக்ரேஷனில். பாலிகான் செயின் என்ன செயினுக்கு மாற்றினாங்க? அது இடிஹெச் செயினுக்கா? பேஸுக்கும் ஏஜிசி அவங்களோட ஓன் செயினுக்கும் பேஸுக்கும் ஏதோ ஒன்று நடந்தது ஒரு 4 to 5 months முன்னாடி. ஏதோ அது முன்னாடி அந்த ஃபவுண்டர் மேல ஒரு அலிகேஷன். அதுக்கப்புறம் அந்த மைக்ரேஷன்ல அவங்க சரியா பண்ணல, நிறைய சொதப்பல், நிறைய அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல நிறைய பேருக்கு மைக்ரேட் பண்றதுக்கு. பண்ண முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க டீம் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, இது எப்படி பண்றதுன்னு கூட சில நிறைய பேருக்கு. செகண்ட் திங் சார், இந்த புல் வந்து என்னோட தாட்ஸுங்க, மேபி வந்து இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பேஸா இருக்கனால அப்கமிங் ETF அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து
மேபி நல்லா பர்ஃபார்ம்னு எதிர்பார்க்குற கைண்ட் ஆஃப் அப்கமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டி சொல்லானா அச்பார் அவாக்ஸ் செயின் லிங்க் இன்னும் 7-8 ப்ராஜெக்ட் லைனப்ல இருக்குங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ மேபி இந்த அக்டோபர் டு நவம்பருக்குள்ள அந்த ETF அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷனல் எப்படி இப்போ மேபி பிட்காயினையும் ஏற்றின மாதிரி நெக்ஸ்ட் இதை பயங்கரமா எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்களோட தாட்ஸ்? என்னோட தாட்ஸ் டேரக்டா ஆப்போசிட். இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிடிஎஸ் எதிர எதையும் நம்ப மாட்டானுங்க. இடிஹெச்சே நம்பல, அப்புறம் எப்படி சொலோனாவையும் செயின் லிங்கையும் வேற என்ன ப்ராஜெக்ட் சொன்னீங்க, எக்ஸ்ஆர்பியும் நம்புவானுங்க. இடிஹெச்சே நம்மள இன்ஸ்டிடியூஷன் ஃபைல் பண்ணிருக்கிறதெல்லாம் இல்லை. இடிஹெச் அப்ரூவல் வந்துருச்சு. இடிஹெச்சுக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் அதில் இருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தா 8,000-10,000 ப்ராஜெக்ட் அதில் பில்ட் ஆயிருக்கு. அதை விட இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த மற்ற நீங்க சொல்ற இடிஎஃப்ஸ்லாம் ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிருக்கா இடிஎஃப்க்கு அப்ரூவல் வர்றதுக்கு? நீங்க சொல்ற எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு சொல்லுங்க. பிடிசி தவிர இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற எதையும் நம்ப மாட்டாங்க. இப்பயும் சொல்லுவேன், நீங்க 2 வருஷமா உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோல 30-40% 30% போதும். 30% பிடிசியில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க லாஸ்லயே இருந்திருக்க மாட்டீங்க இப்போ வரைக்கும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுதான் பண்றானுங்க. அதனால இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உடனே இடிஎஃப் கொடுத்துட்டோன்னா அதை ப்ரைஸை பம்ப் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க. இடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. எத்ரிஎம்க்கு ஒன்றும் ப்ரைஸ் போகவே இல்லையே. உடனே 10,000 போகுது, 20,000 போகுது. நானும் இன்னும் 3,000 தாண்ட மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்டுகெதர். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஆர் வெரி கிளியர். எக்ஸப்ட் பிடிசி தே டோன்ட் பிலீவ் எனி அதர் ஷிட்ஸ். அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை வந்து செக்யூரிட்டி தான். தி ஃபார்மோஸ்ட் செக்யூரிட்டி, சேஃப்டி தான் அவனுக்கு முக்கியம் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த அளவுக்கு. என் பணம் கோல்டில் போட்டால் எப்படி சேஃபாக இருக்குமோ அந்த மாதிரி பிடிசியில் போட்டால் இருக்கும். நம்மளால பிடிசியில் மட்டும்தான் வச்சிருப்பான், அவர் எதுவும் வைக்க மாட்டான். அப்படிதான். ஏன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணது பில்லியன்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க இன்வெஸ்ட் பண்றது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வந்து 20x 30x 40x தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க டைரக்டா 1x 50% 60% இதைத்தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் ஹியூஜா இருக்கும். நம்ம சின்னதா போட்டுட்டு 50x கிடைக்குமா 100x கிடைக்குமா நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம் ரீட்டைலர்ஸ். ஸோ ரீட்டைலர்ஸ்க்கு தான் போகணும். அது அவங்களுக்கு வந்து அப்படி போகணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் என்னோட தாட். யாரோ மீரான் கை தூக்குறாங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. ரகு அண்ணா வணக்கம். ரகு என்ன இந்த டைம்ல? நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. கூப்பிடுவோமான்னு இருந்தேன் மதியானம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ மதியானம் ஏதோ ஒரு வேலையா இருந்தேன், அப்படியே விட்டுட்டு. எப்படி இருக்கீங்க சரவணன்? நல்லா இருக்கேண்ணா. இப்ப சும்மா இன்னைக்கு தூங்கல. சரி லைவ் போய் ஃபர்ஸ்ட் இதான் லைவா? ரகு இது சரவணன் இது. ஹாய் வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கேண்ணா. ரொம்ப நாளா முடிச்சிருந்தேன். சரி லைவ் சும்மா பண்ணி பாப்போம்னு பண்ணேன். அது மீரா வீட்டுக்காரம்மா பேர்ல வரவும் ரொம்ப நேரம். அதான் எனக்கு தெரியல. நான் சரவணன் வந்து நான் கரெக்டா பிடி சரவணன் நான் ஸ்டோர் பண்ணிருப்பேன். என்னோட மொபைல் 2-3 மொபைல்லையும் அதான் ஸ்டோர் ஆயிருக்கும் எல்லா நம்பர்லயுமே. நான் இந்த நம்பர் வேற யாரும் நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா எனக்கு என்கிட்ட டேரக்டா நீங்க இது சாட்ல வரும்போது இந்த நேம்ல தான் வருவீங்க, அதை நான் மறந்துட்டேன். ஓகே. எப்படி இருக்கீங்க? பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா. தூங்கிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். மணி வேலைக்கு போனோம். 5:15 ஆயிடுச்சு. சரி. சரி எந்திரிச்சேன். சரி இதுக்கு இப்பதான் பார்த்தேன் ஸ்டேட்டஸா. சரி ஓகே ஒரு இதை தட்டி பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். ரகு அண்ணா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி. நமக்கு தெரிஞ்சது 2 பேர் தான். சரி 2 பேருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாயை போட்டாங்க. ரைட். ஓகே. நான் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். ஓகே. எனிதிங் எல்ஸ்? சரி ஓகே. நாளைக்கு பார்ப்போம், அல்லது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். பாய். பாய்ண்ணா. பாய். பாய் சார். பாய். பாய்.